சமந்தாவிடம் ப்ரப்போஸ் செய்த நபர் ஓகே சொல்லிவிட்டாரா? நடிகர் விஜய் அப்படி செய்வார் என்று நான் நினைக்கவே இல்லை. இயக்குனர் சில்க் சுமிதா எனது கணவரை தான் காதலிச்சாங்க, என்னிடமே கூறினார். 2 நாட்களில் 2 மடங்கு அதிகரித்த அந்தகன் வசூல் எவ்வளவு தெரியுமா? கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடிகர் நாக சைத்தன்யா மற்றும் நடிகை சோபிதா துலிபாலாவை இருவரும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. நிச்சயதார்த்த புகைப்படங்கள் நாகார்ஜுனா வெளியிட்டிருந்தார். இது நாக சைத்தன்யாவின் 2வது திருமணம் என்பது அனைவருமே அறிந்த ஒன்றுதான். 2017ஆம் ஆண்டில் நடிகை சமந்தாவுடன் நாக சைத்தன்யாவிற்கு கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. 4 ஆண்டுகள் இருவரும் இணைந்து வாழ்ந்து வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு தங்களுடைய பிரிவை இருவரும் அறிவித்தனர். இதன்பின் நடிகை சோபிதாவுடன் நாக சைத்தன்யா காதலில் இருப்பதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் உறுதி செய்யப்படவில்லை. நிச்சயதார்த்தம் மூலம் அதனை உறுதி செய்துள்ளனர். இந்த நிலையில் அன்றைய நாளில் ரசிகர் ஒருவர் நடிகை சமந்தாவிற்கு தனது காதலை ப்ரப்போஸ் செய்தார். ப்ளீஸ் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என கூறி வீடியோ ஒன்றினை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். அதை பார்த்த நடிகை சமந்தா வீடியோவின் பின்னணியில் உள்ள உடற்பயிற்சி கூடம் என்னை கிட்டத்தட்ட சம்மதிக்க வைக்கின்றது என அந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பக்கத்தில் கூறியுள்ளார். இது விளையாட்டாக அவர் செய்திருந்தாலும் அந்த வீடியோ நடிகை சமந்தா ரியாக்ட் செய்ததன் மூலம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் படுவைரலாகி வருகின்றது. நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அறிவித்து ஒட்டுமொத்தமாக ரசிகர்களின் மனதை வருத்தப்பட வைத்துவிட்டார். அவர் அரசியலில் களமிறங்குவது அனைவருக்குமே சந்தோஷம்தான். ஆனால் அவரது 69வது படத்திற்கு பிறகு இனி நடிக்க மாட்டேன் என அவர் கூறியிருப்பது ரசிகர்களுக்கு வருத்தம்தான். இப்பொழுது நடிகர் விஜய் 68வது படமான ஹோட் படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் முடிவடைந்து இப்பொழுது ப்ரமோஷன் வேலைகள் நடக்கின்றது. வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வாரத்தில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும் என கூறப்படுகின்ற நிலையில் செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியிட இருக்கின்றது. மாமன்னன் என்ற வெற்றி படத்தை கொடுத்த மாரி செல்வராஜ் இப்போது வாழை என்ற படத்தை இயக்கி முடித்துள்ளார். அந்த படம் முழுக்க முழுக்க சிறுவர்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படமாகும். சமீபத்தில் ஒரு பேட்டியில் மாரி செல்வராஜா பேசும் பொழுது சிறுவயதிலிருந்தே நான் விஜயின் தீவிரமான ரசிகர், மன்றம் ஒன்றை வைத்திருக்கின்றேன், அவர் நடிப்பில் இருந்து விலகுகின்றார் என்று அறிவித்திருப்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. தமிழ் மட்டுமல்லாது கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் தான் நடிகை சுலக்ஷனா. தூரம் நின்று போச்சு என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக தம்பிக்கு எந்த ஊரு, சிந்து பைரவி, ராஜதந்திரம், வைகாசி, பொறந்தாச்சு, சின்ன தம்பி உள்ளிட்ட சூப்பர் ஹிட் படங்களில் நடித்திருக்கின்றார். படங்களில் பிஸியாக நடித்து வந்தவர் இப்பொழுது சின்ன திரையிலும் அம்மாவாகவும் மாமியாராகவும் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் MS விஸ்வநாதனின் மகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அண்மையில் நடிகை சுலக்ஷனா ஒரு பேட்டியில் சில்க் சுமிதா மிகவும் பாசமான பெண், அவர்கள் நடித்த கதாபாத்திரங்களுக்கு அவருடைய நிஜ கேரக்டருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. சில்க் என்னிடம் நான் தான் உன் கணவரை முதலில் லவ் பண்ணினேன், ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படி சொல்வாங்க, நானும் சரி நான் அப்படியே இருந்துக்கிறேன், நீ வேணும்னா என் கணவரை லவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கின்றேன். அதற்கு சில்க் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அது எனக்கும் கணவருக்கும் தெரியும். என்னிடம் என்னுடைய கணவர் பற்றி பேசும்பொழுது எனக்கு தப்பா எடுக்க தோணாது என கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக 90 காலகட்டத்தில் வலம் வந்த நடிகர் பிரசாத். இவர் டாப் ஸ்டார் என அழைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டார். இவர் நடிப்பில் கடந்த 9ஆம் தேதி வெளிவந்த திரைப்படம் அந்தகன். இப்படத்தை பிரசாத்தின் தந்தை இயக்குனருமான தியாகராஜன் தான் இயக்கியிருந்தார். இப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் நல்ல வரவேற்பையும் பெற்றது. இப்படத்தின் பிரசாத்துடன் இணைந்து சிம்ரன், பிரியா, ஆனந்த், கார்த்திக், சமுத்திரக்கனி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். விமர்சன ரீதியிலும் வசூல் ரீதியிலும் அந்தகன் படம் வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் படத்தின் 2 நாட்கள் வசூல் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படம் 2 நாட்களில் ரூபாய் 2.1 கோடி வசூல் செய்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதல் நாள் ரூபாய் 65 லட்சம் வசூல் செய்திருந்த அந்தகன் படம் 2 நாட்களில் 2 மடங்கு வசூல் அதிகரித்துள்ளது.